இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி, மாமா, மேக்கப் போட ஆள் வரும்னு சொன்னீங்க, இங்க யாரையுமே காணோம். அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இப்ப டைம் வேற ஆயிட்டு இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. டைம் ஆயிட்டு இருக்கா? அப்ப நான் எப்போ ரெடி ஆகிறது? வானதி, ஆ? நீயே கொஞ்சம் மேக்கப் போட்டு வரியா? நானா? நான் எப்படி மேக்கப் போடுறது? மாமா, நானே கிராமத்து பொண்ணு, எனக்கு மேக்கப் போடலாம் எப்படி தெரியும்? மேக்கப் போட தெரியாதா? என்ன பண்ணலாம்? உனக்கு கொஞ்சம் கூட போடுக்க தெரியாதா? தெரியாது மாமா, இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் போட்டதே இல்ல. ஐயோ, மேக்கப் போட தெரிஞ்ச ஆள் வேற யாருமே இல்லையே, என்ன பண்றது? நீங்களே மேக்கப் போட்டு விடுங்க. அது கூடவா பண்ண மாட்டீங்க? அதுக்காக தானே 10,000 ரூபாய் செலவு பண்ணி உங்களை அனுப்பி விட்டுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாமளே போட்டு விட்டுடலாமா? கண்ண மூடு. ஏன் மூடுன்னு சொல்றேன்ல. என்ன என்ன மாமா இது? வாட்டர் ஸ்ப்ரே தான், ஒண்ணு இல்ல. கண்ண மூடு. என்ன மாமா அது? அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏன் மாமா அதட்டுறீங்க? ஐயோ, அதட்ட கூடாதோ. ஒண்ணு இல்ல வானதி, டைம் ஆயிடுச்சுல. கொஞ்சம் மேக்கப் போடுற வரைக்கும் அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? கரடியை பாரு. ஓகேவா? நல்லா இருக்கு சார். நாங்க ஏதோ விளையாடி ஜெயிச்சா காசு கிடைக்குமே தான் வந்தோம். நீங்க என்னடானா எங்களை கொலைகேஸ்ல மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. டேய், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் தம்பி சாவுக்கு காரணமானவனை நான் சும்மா விட போறதில்லை. இது மாதிரி சான்ஸ் எல்லாம் இன்னொரு வாட்டி கிடைக்காது. அதனால நான் சொன்ன மாதிரி பிரச்சனையை மட்டும் பெருசாக்கி விட்டுருங்க. அது போதும், மற்றதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல சார். டேய், இந்த பாரு, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நிறைய பணம் தரேன். சரிங்க சார், நாங்க பண்றோம். வாங்கடா மச்சான். நீ ஒருத்தனை உதைச்ச பாரு, அவனுக்கு வாய்க்கையெல்லாம் உடஞ்சு போச்சு. சூப்பர் மச்சான். டேய், அத்த ரவுண்டுக்கு நீ ரைடுக்கு போனா உன் பக்கத்துல எவனும் வரமாட்டான். ஆமாண்டா. டேய் மச்சான், அங்க பாரு. டேய், என்னடா உன் வைஃப் தானே? ஏன் இப்படி வாயை பொளந்து பாக்குற? ஒண்ணு இல்லடா, விடு. வா. மாமா, ஓகேவா? ஓகே. டேய் மச்சான்,
நீ உங்களை போட்டோ எடுத்துட்டு இரு. சரி சரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. Okay, நான் போய் நீ முடிச்சுட்டு போ. வந்துடுறேன். ம். ஓகேடா. அமர் சார் நல்லா நோட் பண்ணிக்கோ சரியா போஸ்ட் கொடுக்கும்போது. ஓகே சார். முதல்ல நாம சிங்கிளா நின்னு அப்படியே எடுத்துடலாம். அப்படின்னா அப்படின்னா நீ மட்டும் தனியா நிக்கிற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். ஆ, ம், ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், ம், ம். கொஞ்சம் முன்னாடி வா, இப்படி திரும்ப. சரி எப்படி கொடுக்கணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் இப்படி வந்து திரும்பி நில்லு வா. வானதி, அவர் ரெடி ஆயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரியா? ஆ சரி, அவர் வர வரைக்கும் உன்னை வச்சு பேலன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிடுறேன் சரியா? தம்பி சார். மேடம்க்கு ஜூஸ் கொண்டு வாயே. சரிங்க சார். டேய் கதர், இப்போ இப்படி எடுத்துட்டோம், அடுத்து வேற மாதிரி எடுக்கலாமா? ஓகேடா. கொஞ்சம் பெரிய போட்டோக்கு அது கரெக்டா இருக்கும். சரி சரி. ஜூஸ் Wait எடுத்துங்க. பண்ணு. இது எப்படி இருக்கு பாரு. இது நல்லா இருக்கு. எனக்கு வேண்டாம். இது என்னாச்சு இவளுக்கு? டேய் ஆ? அவங்களுக்கு என்னடா ஆச்சு? தெரியலடா. சரி நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். அப்படி ம், போ. ஏய் அந்த பக்கம் போலாம் வா. போலாம். முதல் சுற்றில் கரிகாலன் அணி வெற்றி பெற்றிருக்க அடுத்த சுற்று இப்போது ஆரம்பமாகிறது. இப்போது கரிகாலன் அணி வீரர் பாடி செல்ல தமிழ்நாட்டு அணியினர் அவரை பிடிக்க முயல்கிறார்கள். கபடி 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 கபடி. ஆனால் அவர் கழுவிய மீனில் நழுவிய மீனாக அவர்களிடம் சிக்காமல் தன் அணியிடம் வந்து சேர்ந்தார். நான் பேர்ட்டு சொல்லி பிரச்சனையை கண்டுக்க வேண்டாம்னு சொல்லு. சரிங்கண்ணா. இந்த பிரச்சனையை கண்டுக்காத, இது ஐயாவோட உத்தரவு. ரொம்ப நேரம்லாம் அப்படி விட முடியாது. ஒரு 5 நிமிஷம் வேணா கண்டுக்காம விடுறேன். அதுக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ம். சொன்னா கேளுங்க. வானதி, வானதி வா. எங்க கூப்பிடுறீங்க? ம், நான் தான் அவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அவன் உன் கூட நடிக்க போறதில்ல, நான் தான் உன் கூட நடிக்கிறேன். நிஜமாவா? ஆமா,